2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக தலைமையில் எதிர்கொள்வோம். கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே முதன்முறையாக கூட்டணியை உறுதிப்படுத்தும் மேடையில சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் பிரயோகப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அதிமுக தரப்புல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து அதை மறுதளிச்சுட்டு வந்த நேரத்துல இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தொடர்ந்து பாஜக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுவும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னாலும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும். அந்த கூட்டணி ஆட்சியில் ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட்ல பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்ற விஷயத்த அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயும் மாத்தி பேசல. அந்த கூட்டணிக்கான அந்த அறிவிப்பு வெளியிட்ட அந்த மேடையில் என்ன திரு அமித்ஷா அவர்கள் பேசினாரோ அதேதான் தற்போது வரை அவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்த ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. அதாவது பாஜக தமிழகத்தில் அடுத்து அமைய போகின்ற ஆட்சி, குறிப்பாக என்டிஏ ஆட்சி அமைந்தால் அதுல கூட்டணி ஆட்சியாக தான் அது இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த முடிவோடு தான் அவர்கள் தமிழகத்துல அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது உறுதியாக தெரிகிறது. அதிமுகல இப்பொழுது அதை கமிட் பண்ண முடியாது அப்படின்னாலும் திரைமறைவில் அவங்க என்ன பேசி என்ன கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. பட் ஒரு விஷயம், அதிமுக இதை மறுதளித்துக் கொண்டிருந்தது. அதிமுக கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அது அதிமுக தலைமையிலான ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படின்னாலும் தொடர்ச்சியாக அமித்ஷா போன்றவர்கள், அதுவும் குறிப்பாக அவர் ஒரு தேசிய ஊடகத்துக்கோ அல்லது ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை பேட்டி கொடுத்து அதுல சில விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட வேற. தந்தி பத்திரிகைக்கு, தமிழ்நாட்டுல வரக்கூடிய பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் அப்படின்னும் போது அந்த பேட்டியில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதுல பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்ற விஷயத்த அவரு தெரிந்துதான் சொல்லி இருக்கிறார் அப்படின்னும் போது இதைதான் பாஜக விரும்புகிறது, கூட்டணி ஆட்சி தான் பாஜக விரும்புகிறது அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார்கள். இதுக்கு அப்புறம் அதிமுக அதை மறுதளிக்க முடியாது, இல்ல நாங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இதன் மூலமாக இந்த கூட்டணி தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியில இது ஒரு பிரச்சனையாக மாறுமா, அல்லது பிரச்சனை செய்யக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கிறதா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. சமீபத்துல நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் போய் பங்கெடுத்தது, அதுக்கப்புறம் அதுல திரு அண்ணாதுரை அவர்களை விமர்சித்தது, பெரியார் அவர்களை விமர்சித்து அவர்கள் ஒளிபரப்பிய அந்த காணொளி என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கே கண்டனம் தெரிவிப்பதற்கு முதல்ல ஒரு அணிதான் அதை கண்டனம் தெரிவிக்கிறது அதிமுக சார்பாக. அதுக்கப்புறம் தான் திமுகவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி பேசுகிறார் அப்படின்னும் போது பாஜக சொல்லுகின்ற விஷயத்திற்கு அல்லது பாஜக சார்பாக முன்வைக்கப்படுகின்ற விஷயத்துக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கூட அதிமுக இல்லை அப்படின்றது நமக்கு இதுல இருந்து புரிகிறது. அப்ப இந்த இடத்துல அவங்க மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக மீண்டும் மீண்டும் சொல்கிறது அப்படின்னும் போது அதிமுக அதை மறுத்து இருக்கிறது. ஆனால் இதற்கு அப்புறம் கூட அதை மறுக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? இன்னொரு முறை அழுந்த சொல்றாரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறீங்க. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையனை வைத்து சில காய் நகர்த்தல்கள் எல்லாம் நடந்தது. அவர் டெல்லிக்கு 2-3 முறை பயணம் இதெல்லாமே செஞ்சிருந்தாரு. ஆனா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல சிஎம் கேண்டிடேட் இபிஎஸ் அப்படின்னு அவருடைய பெயரை அமித்ஷா சொல்லாததை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல அது இவருடைய திரு எடப்பாடி கே பழனிசாமியோடைய தலைமையில் தான் நாம் தமிழக தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ற பப்ளிக் கமிட்மெண்ட் அவங்க வெளிப்படையா அந்த கூட்டணி அறிவிக்கும் போதே அது சொல்லிட்டாரு. தேசிய அளவுல மோடியின் தலைமையிலும் மாநில அளவுல இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்றது திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் அதே நேரத்துல இது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதிமுக அந்த மேடையில அதை கிளாரிஃபை பண்ணி பேசல. அதற்கு அப்புறம் பேசியவர்கள் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அது அதிமுகவுடைய ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக திரு அமித்ஷா அவர்கள் மதுரையில பேசும்போது கூட சரி, இப்பொழுது பேட்டி கொடுத்திருக்கும் போது கூட சரி,
அவரு அந்த விஷயத்த வந்து அவரு விடாம சொல்லிட்டே இருக்காரு. எதிர்வரக்கூடிய ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். அந்த கூட்டணி ஆட்சியில் நாம் அங்கம் வகிப்போம் அப்படின்றதெல்லாம் அவர் அப்பவும் சொன்னாரு. அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். பட் கூட்டணி ஆட்சி என்பது உறுதி அப்படின்னாரு. அப்ப அந்த ஹிந்தியில பேசினாரு, அது தெரியல அப்படின்லாம் வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஒரு தமிழ் பேட்டியிலேயே ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லுகிறார், நாம் கூட்டணி ஆட்சியை தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது பாஜக சொல்லுகிறது. அப்போ இதை இதை எப்படி வந்து அதிமுக மறுக்க போகிறது? கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு அதிமுக சொன்னாங்கன்னா, மீண்டும் இந்த கூட்டணியில் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு ஏற்படுமா? பிரச்சனை ஏற்படுமா? பிரச்சனை ஏற்பட்டால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுல அதிமுக தயாராக இருக்கிறதா? அதிமுக தலைவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தயாராக இருக்கிறார்களா? ஏன்னா அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சமீபத்துல அவங்க கலந்து கொண்ட இந்து முன்னணி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், RSS நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பாஜகவுடன் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற அந்த மனநிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இபிஎஸ் தனிமைப்படுத்தப்படுவாரா? ஏன்னா இபிஎஸ் இந்த காலகட்டத்துல இப்பொழுது இதை எதிர்த்தால் அவர் தனிமைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கட்சிக்குள் ஏற்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களோட தான் வந்து பாஜக செயல்படுகிறது அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியிலேயே அது இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்களை வைத்து சில விஷயங்களை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னும் போது இபிஎஸ்ஐ தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமும் வந்து அதில் வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ இந்த விஷயங்கள் இந்த பேக்டிராப்ல இனியும் இந்த கோரிக்கையை வந்து அதிமுகவால் நிராகரிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு, இந்த கோரிக்கை தொடர்ந்து பாஜக வைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது இது அதிமுகவுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். நீங்க தேர்தல் காலகட்டத்துல அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் அமைந்ததில்லை. ஈவன் திமுக மைனாரிட்டியா இருக்கும்போது, காங்கிரஸ் அதிக இடங்கள்ல இருக்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னும் போது தற்போது அதை உடைக்கணும் அப்படின்றது தான் வந்து பிஜேபியுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்கு அதிமுக தான் வந்து தற்போது ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி ஆயிருச்சு. அதிமுகவால என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, இதுக்கு அடுத்த கட்டமா அதிமுக என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கட்டம். அதே நேரத்துல முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் அப்படின்னு அறிவிக்காததற்கு பின்னாடி எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு ஷபீர் அகமது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.